தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். இறை இரக்கத்தின் ஜெபமாலை ஜெபம். இயேசுவே, உம்முடைய தூய ஆரோக்கியமான திரு ரத்தம் என்னுடைய நலிவற்ற உறுப்புகளில் பாய்வதாக. உம்முடைய தூய ஆரோக்கியமான திருவுடல் என்னுடைய பலவீனமான ஆரோக்கியமற்ற உடலை உருமாற்றுவதாக. உண்மையாகவே இது ஒரு பரிசுத்த சித்தமானால் ஒரு ஆரோக்கியமான பலனுள்ள வாழ்வை எங்கள் பெருக்கெடுத்து ஓடட்டும். ஆமென். தொடக்க ஜெபம். இயேசுவே, உம் மரணத்தினால் வாழ்வின் நூற்றுக்கள் நாட்களுக்காக பொங்கி எழுந்தது. அனைத்துலகத்திற்காக இரக்கத்தின் பெருங்கடல் திறக்கப்பட்டது. வாழ்வின் ஊற்றே, அளவில்லா இரக்கத்தினால் அனைத்துலகத்தையும் சூழ்ந்து உண்மையே எங்கள் மேல் பொழிந்து இயேசுவின் இதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக எங்களுக்காக பொங்கி எழுந்த இரத்தமே தண்ணீரே, நான் உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன். ஆமென். கர்த்தர் கற்பித்த ஜெபம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்திலும் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதீரும், தீமையிலிருந்து ரட்சித்தருளும். ஆமென். மங்கள வார்த்தை ஜெபம். அருள் நிறைந்த மரியே, வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். விசுவாச பிரமாணம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல பிதாவாகிய சர்வேசனை விசுவாசிக்கின்றேன். அவருடைய ஏகசுதனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கின்றேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பமாய் போய்விட்டு கன்னிமரியாயிடமிருந்து பிறந்தார். போஜிபிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையிலே அறையுண்டு பாடுபட்டு அடக்கம் செய்யப்பட்டார். வேதாமத்தின்படியே 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். பரலோகத்துக்கு எழுந்தருளி பிதாவின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். அவ்விடத்திலிருந்து சிவரையும் மருத்துவரின் வளத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கின்றேன். பரிசுத்த கத்தோலிக்க திருச்சபையை விசுவாசிக்கின்றேன். புனித சமூக பிரசாரத்தை விசுவாசிக்கின்றேன். பாவப்படுத்தலை விசுவாசிக்கிறேன். சரீர உத்தானத்தை விசுவாசிக்கிறேன். நித்திய ஜீவத்தை விசுவாசிக்கிறேன். ஆமீன். இறை இரக்கத்தின் இந்த ஜெபமாலையிலே கருத்தாக அனைத்து இறந்த ஆத்மாக்களையும் ஆண்டவருடைய பாதத்தில் கொடுப்போம். குறிப்பாக இஸ்ரேல் இந்த லெபனான் கோயிலை மடிந்த அனைத்து ஆத்மாக்களுக்காகவும் ஆண்டவர் கரத்திலே ஒத்துக் கொடுப்போம். நித்திய இழைப்பாளர்களே அவர்கள் பெறும்படியாக இந்த விபத்திலே, ஆபத்திலே, நோயிலே, இன்னும் கேன்சர் நோயிலே அநேக பேர் கேன்சர் நோயிலே ஒவ்வொரு நாளும் இறந்து கொண்டே இருக்கிறார்கள். இன்னும் ஹார்ட் அட்டாக்லே, நெஞ்சு வலியிலே எத்தனையோ பேர் இறந்து கொண்டே இருக்கிறார்கள். தீராத நோய்கள் அனைத்து ஆத்மாக்களையும் அவனுடைய பாதத்திலே ஒப்புக் கொடுத்து அவர் நித்திய இழைப்பாளர்களே மோட்ச வாக்கியத்தை பெறும்படி இந்த 10 மணியிலே நாம் ஜெபிப்போம். நித்திய பிதாவே, நேச மகன் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக நமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும்
அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அறிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அறிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அறிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இறுதி ஜெபம். நித்திய பிதாவே, குறைவில்லா இரக்கமும் குறைவில்லா மனதிற்குடைய பெட்டகமே, எம்மை கருணைக்க நோக்கி உம் இரக்கத்தை மீது மிகுதியாக்கும் துன்ப நேரங்களில் நாங்கள் துவண்டு விடாமல் மிகுந்த மன உறுதியோடு உம்முடைய சித்தத்திற்கு எம்மையே அர்ப்பணிக்க அருள்வரையும். அதுவே உம் அன்பும் இரக்கமும் ஆகும். ஆமென். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருஆண்டவருடைய பக்தர்களே, இந்த வெள்ளிக்கிழமையிலே ஆண்டவருடைய இரக்கத்தையும் அன்பையும் நாம் இன்றைக்கு வேண்டி வந்திருக்கிறோம். இந்த நவம்பர் மாதத்துடைய 15ஆம் நாளிலே தாயாம் திரு அவை புனித ஆல்பர்டா ஜெருசலம் என்பவரை நினைவுறுகிறது. இவர் கிபி 1206ஆம் ஆண்டு பிறந்து கிபி 1280ஆம் ஆண்டு விண்ணகத்திலே ஆண்டவரோடு நிலையான வாழ்வை பெறுகின்றார். அவருடைய காலத்திலே புனித தாமஸ் அக்வினாஸ் என்ற அந்த இறையலாருக்கு நல்ல பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கின்றார். ஆசானாக இருந்திருக்கின்றார். நீதிக்கும் அன்புக்கும் சான்று பகிர்ந்திருக்கின்றார். அந்த 13ஆம் நூற்றாண்டிலே 12 அந்த காலகட்டங்களிலே சிலுவை போரில் வந்த அனைத்து சீடர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து ஜபத்திலும் தவத்திலும் அவர்கள் அனைவருமே கார்மேல் மலையிலே ஜபிக்க எல்லாரையும் ஒன்று கூட்டியிருக்கின்றார். நல்ல போதனைகளை கோட்பாடுகளை அந்த 13ஆம் நூற்றாண்டில் திருவைக்கு கொடுத்திருக்கிறார். ஆயராக திருச்சுவரை மறைவுடனராக புனித ஆல்பர்ட் அவர்கள் பெரிய ஆல்பர்ட்டாக தன்னுடைய பேருக்கேற்றபடி நீதியோடும் அன்போடும் இரக்கத்தோடும் சமாதானத்தையும் எல்லாருக்கும் கொடுத்திருக்கின்றார். அவருடைய இந்த திருநாளிலே ஆண்டவரை போற்றுவோம். குறிப்பாக இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் நாம் அனைவருமே மீட்பு பெற வேண்டும் என்று விரும்புகின்றார். ஒவ்வொருடைய வாழ்விலும் கடவுளுடைய இரக்கம் உண்டு. ஒவ்வொருவரும் கட்டளைக்கு ஏற்றபடி நாம் கடைபிடித்து வாழ வேண்டும். அதை முதல் வாசகத்திலே 2 யோவான் அந்த திருமணத்திலிருந்து ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். போதையிலே யாரெல்லாம் நிலைத்திருக்கிறார்களோ, உன்னுடைய சகோதர சகோதரி யாரெல்லாம் அன்பு செய்கிறீர்களோ அவருடைய வாழ்விலே நிறைவு உண்டு, மீட்பு உண்டு என்பதை சொல்லுகின்றார். ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் இரக்கத்தை கொடுக்கின்றார். ஒவ்வொருவருக்கும் மன்னிப்பை கொடுக்கின்றார். இந்த நவம்பர் மாதத்திலே, அது குறிப்பாக இந்த வெள்ளிக்கிழமையிலே திரு ஆண்டவரிடத்திலே ஜபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையுமே ஆண்டவர் நிறைவாக என்று ஆசிர்வதித்து மீட்பை வாரி வழங்குகின்றார். எல்லாருக்கும் மீட்பு உண்டு என்று சொல்லுகின்றார். ஆக நோவா காலத்திலே அந்த வெள்ளப்பெருக்கு வழியாக நிறைய மக்கள் அடைந்தார்கள். கடவுளுடைய வார்த்தைக்கு புறம்பாக வாழ்ந்தவர்கள். அதே போல இந்த லோத்துடைய காலத்திலும் சோதாம் குமார நகரானது அழிக்கப்பட்டது. பாபேல் கோபுரம் ஆணவத்தினால் அழிக்கப்பட்டது. ஆகவே இருமாப்போடு இருக்க வேண்டாம். இருவர் மாவரைத்துக் கொண்டிருப்பார். ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டப்படுவார் என்று ஆண்டவர் நீ ஒவ்வொருவருக்குமே நீ குறிப்பிடுகின்றார். ஆக நாம் நல்லது செய்திருந்தால் நிச்சயம் நமக்கு வாழ்வு உண்டு என்பதை ஆண்டவர் நாளை நமக்கு கூறுகின்றார். அப்ப இயேசு இடத்துல நம்ம ஒப்புக் கொடுப்போமா? திரு ஆண்டவர் அனைத்து உலக மக்கள் எல்லாரையும் ஆண்டவர் மீட்கும்படியாக இறந்த ஆத்மாக்கள் எல்லாம் ஒப்புக் கொடுப்போம். கல்லறையில ஜெபிக்கின்றோம். தூய வாழ்வுக்கென ஆண்டவரத்தில் ஒப்புக் கொடுத்து வேண்டுகிறோம். ஆண்டவர் நம்மை நித்திய வாழ்வுக்கு எல்லாரையும் அழைத்து செல்லும்படியாக இயேசுவிடத்தில் வல்லமையோடு நாம் வேண்டுவோம். ஆண்டவருடைய இந்த குணமளிக்கும் ஜெபத்திலே எல்லாரும் பங்கெடுப்போம். ஜெபிப்போமாக. இயேசுவே, ஆண்டவரே, நட்டில் இருக்கின்ற வல்லமையான கிருபையானவரே, அப்பா ஆவியானவரே, அக்கினியானவரே, இதோ எங்களுக்கு வாழ்வு கொடுப்பவரே, என் சதையை தின்று என் ரத்தத்தை குடித்து அழகிய நீங்கள்
வாழ்வு பெற மாட்டீர்கள் என்று சொன்ன அன்பு இயேசுவே, இதோ நற்கருணையிலே மெய்யாகவே நீர் பிரசன்னமாக இருக்கிறேன். திரையிற ராஜாவாக, இறை இரக்கத்தின் ஆண்டவராக, எல்லா மக்களுடைய பரிவை இரக்கத்தை, உடைய அன்பை வாரி வழங்கி கொண்டு இருக்கிறேன். இதோ ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களை ஆசிர்வதிப்பதாக, நற்களை ஆண்டவருடைய கிருபை ஒவ்வொரு நாளை ஆட்கொள்வதாக. பல்வேறு பிரச்சனைகளோடு, குடும்பத்திலே கடன் பாரங்களோடு, சுமைகளோடு, உறவு சிக்கலோடு ஒவ்வொரு நாளும் ஜெபித்துக் கொண்டிருக்கிற, வேண்டிக் கொண்டிருக்கிற குடும்பத்தாரை ஆசிர்வதிப்பீராக. எல்லாரும் போதனையை நிலைத்திருப்பதற்கு, சகோதர சகோதரி முழுமையாக அன்பு செய்வதற்குரிய தாராள உள்ளத்தை என் நாளை கொடுத்தருவீராக. இறை ஒன்றிப்பிலே, தூய வாழ்விலே, பரிசுத்த வாழ்விலே ஒவ்வொரு வழிநடத்துவீராக. அநேக பாடுகள், அநேக பிரச்சனைகள், அநேக துன்பங்கள், அநேக நெருக்கடிகள் அவர்கள் ஒவ்வொரு உள்ளத்திலுமே என்ன செய்வோம், இதோ நவம்பர் மாத்திரம் என்ன செய்வேன் என்று நலாய்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளிடத்திலே உடைய தேவ வல்லமை, உடைய கிருபை, அஞ்சாதே நான் உன்னை மீட்டுக் கொண்டேன் என்று உடைய கிருபையை பொழியும்படியாக, உடைய பரிசுத்தமுடைய இரக்கத்தினால் எல்லோரையும் மீட்கும்படியாக உலகத்திலே வேண்டி ஜெபிக்கிறோம். தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தில் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்ப்போம். மேன்மேல் பெருமை மகிமையோடு வறுமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே ஆமென். பாரிந்தவர்களுக்கு அப்பம் அளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளை எங்களுக்கு விட்டுச் சென்றீரே. உமது திருவுடல் திருரத்தமத்தின் மறைவர்களை வழங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் மலரை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியோம். தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கிற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆராதனை ஆராதனை என் இயேசுவே. ஆராதனை 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 என் இயேசுவே. ஆராதனை